வாழ்க்கையில உங்கள யாருக்குமே பிடிக்கலையா? இல்ல உங்க ஆள் உங்கள விட்டு பிரிஞ்சு போயிருச்சா? இல்ல வாழ்க்கையில நீங்க நெறைய பேர் பெஸ்ட் வெர்ஷன் அதாவது அதற்குள்ள கொண்டுகிட்டு வரணும்னு நெனைக்கிறீங்க. மத்தவங்களுக்கு உங்கள எல்லாத்தையும் பிடிக்கணும். ஆனா நீங்க கத்துக்க வேண்டிய ஒரு ஸ்கில், உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஸ்கில் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். நகைச்சுவைன்னு சொல்லுவோம். இந்த மாரி நகைச்சுவை உணர்வு உள்ள பெர்சனாலிங்க. உங்களோட பெர்சனாலிட்டி அந்த மாரி கொண்டுட்டு வந்துருங்க. ஸோ நகைச்சுவை பத்தி சென்ஸ் ஆஃப் ஹியூமர், காமெடி, ஜோக்ஸ் இந்த மாரி எக்கச்சக்கமான பேர்ல அழைக்கிறாங்க. பல பேர் இருக்குது அதுக்கு. அத பத்தி இந்த வீடியோஸ் பார்ப்போம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நான் வீடியோ சொல்லி ஆடியோல பேசிட்டு இருக்கீங்கன்னா, ஆமா இது ஒரு ஆடியோ வீடியோ மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு பேசுறேன். ஸோ சோத்துக்கு கூட உப்பு இல்லாம சாப்பிடலாம். ஆனா வாழ்க்கைக்கு நகைச்சுவை இல்லாம இருந்தோம்னா வாழ்க்கை வெறுப்பாயிருங்க. ஆமாங்க. இது நான் சொல்லல. அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க கத்துக்க வேண்டிய ஒரு ஸ்டஃப் என்னன்னா நகைச்சுவை. அதை எப்படி கத்துக்கலாம்? எங்கெங்க கத்துக்கலாம்? எப்படி யூஸ் பண்ணலாம்? யார் யாரெல்லாம் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க? இதனால என்ன பலன்? இதை எப்படி நம்ம வாழ்க்கையில உள்ள கொண்டு போய் இந்த மாதிரியான ஸ்டப்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம நகைச்சுவை அப்படிங்கிறது பிரிட்டிஷ், அமெரிக்கன், இங்கிலீஷ் இந்த மாதிரி தொன்று தொட்டு தொடங்கிய ஒரு கலை இது. இன்னும் வந்துகிட்டே தான் இருக்கு. இது இல்லைன்னா உலகத்துல முக்காவாசி பீப்புள்ஸ்க்கு வாழ்க்கை கிடையாது. இதை வச்சு எத்தனை பேர் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, இதை வச்சு எத்தனை பேர் மேல வந்திருக்காங்கிறது சரித்திரம் பேசும். இது ஒரு தனி விக்கிபீடியா பேஜ். நீங்க விக்கிபீடியால பாத்துக்க முடியும். இப்போ நம்ம பேசக்கூடிய ஒரு டாபிக் வந்து நகைச்சுவைக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்காம. ஆமா, மேத்தமெட்டிக்ஸ்ல வீக்கானீங்களா நகைச்சுவை தான் கேட்காத அப்பவும் வரும். ஆனா பிராக்டிஸ் எடுக்கணும். டைப்ஸ் ஆஃப் காமெடிஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்கும். நானும் இருந்தாலும் சொல்றேன் சரியா. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மெட்டாஃபர்னு சொல்லுவோம். அதாவது 10வது தமிழ் புக்கோ இல்ல 12வது இங்கிலீஷ் புக்கோ எடுத்து பார்த்தா சிமிலி மெட்டாஃபர், அதாவது ஆஸ் வெல் அஸ் அது போல இது இருக்குல்ல, இது போல அது இருக்குல்ல, அதை பார்த்தா இப்படி இருக்கு, மண்டையை பார்த்தா அப்படி இருக்கு, உன்னை பார்த்தாவே அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றா. இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு டாபிக். அதாவது வந்து இப்போ ரீசெண்டா ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கிறது வந்து எப்படின்னா குக் வித் கோமாளிகள் ஒருத்தர் சொல்லுவார் இல்லையா, உன்னை பார்த்தா அப்படி இருக்கு, உன்னை பார்த்தா இப்படி இருக்கு சார், அதை பார்த்து கம்பேர் பண்ணி பேசுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் பண்ணா ஒரு நகைச்சுவை வந்துருமான்னு தெரியல, ஆனா பண்ணி பாருங்க. அடுத்து எக்ஸாகரேஷன் பண்றது, இந்த கவுண்டமணி சார், செந்தில் சார், அப்புறம் விவேக் சார், இந்த மாதிரி இவங்க எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு காமெடிஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரேட்டிவா மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாகரேட் பண்ணக்கூடிய ஒரு டாபிக்லயும் காமெடி வரும்னு சொல்றாங்க. அது ஒரு வகையான காமெடி. நெக்ஸ்ட் மூணாவதா பார்த்தோம்னா சர்காஸ்டிக்னு சொல்லுவாங்க. ரெட் ஃபுட்டோட ஃபேன் நீங்க யார் இருக்கீங்க? ரெட் ஃபுட் ஒரு எக்ஸாக்டான மூவி. அந்த மூவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்காஸ்டிக்னா என்னன்னு புரிய வந்துருன்னு நினைக்கிறேன். இந்த சர்காஸ்டிக் காமெடிங்கிறது மூணாவது வகையான காமெடி. அப்புறம் நாலாவது வகையான காமெடின்னு பாத்தீங்கன்னா பன் ஷோஸ் சொல்லுவாங்க. ஸ்டாண்ட் அப் காமெடிஸ், அதாவது தன்னை டிப்ரிசியேட் பண்ணிக்கிட்டு மத்தவங்களை சிரிக்க வைக்கிறது. அஞ்சாவது வகையான பாத்தீங்கன்னா ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ், பாடி லாங்குவேஜஸ், அதாவது விதவுட் டாக்கிங் சொல்லுவோம். பேசாம காமெடி. அம்மாங்க பேசாம காமெடி பண்ணாங்க. உலகத்துல தலை சிறந்த காமெடி சார்லி சாப்ளினே பேசாம தான் காமெடி பண்ணுவார். அவரோட காமெடிஸ் பாத்தீங்கன்னா ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ், பாடி லாங்குவேஜஸ் வச்சு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி காமெடி கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு சில காமெடியன்ஸ் இருக்காங்க. டாம் அண்ட் ஜெரி யாரை இருக்க முடியும்? டாம் அண்ட் ஜெரி அதுக்கு ஒரு மிகச்சிறந்த எக்ஸாம்பிளா கூட வச்சுக்கலாம். டாம் அண்ட் ஜெரி இஸ் பாடி லாங்குவேஜிங் டெப்ரிசியேஷன் காமெடிஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2-3 வகையான காமெடிஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய வகையான காமெடிஸ் இருக்கு. அது தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து எப்படி ஒரு காமெடிஸை இன்கார்பரேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றது, நடைமுறை கொண்டாடுறது. இப்போ ஏன்னா கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த யூஸ்ஃபுல் இல்லைன்னா எங்கேயுமே யூஸ்ஃபுல் இல்லை கிடையாது. அதனால வந்து ஒரு விஷயத்த நீங்க வந்து காமெடிஸ் கொண்டாடணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணக்கூடிய பார்க்கணுங்க, கேட்கணுங்க, அச்சீவ் பண்ணிக்கணும். என்ன சொல்ல வராங்க என்னன்னு கேட்டுக்கிட்டு அப்புறமேட்டு அதை நீங்களா கண்ணாடி ஒரு மிகப்பெரிய நண்பன். நீங்க சிரித்தா அது சிரிக்கும். அது மாதிரி நிறைய தத்துவம் இருக்குது. தத்துவம் வேண்டாங்க. கண்ணாடி நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்க. நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த காமெடி ஆக்டர்ஸ் அண்ட் ஸ்டாண்ட் அப் காமெடியன்ஸ் இவங்க வந்து மிமிக்ரி, அதாவது பேரட்டிங் பண்ணணும். அது என்ன பண்ணுன்னு தெரியுமா? நிறைய பண்ணும். அதுல ஒன்னு ஸ்பெசிஃபிக்கா எடுத்துக்கிட்டோம்னா பேரட்டிங் சொல்லுவாங்க. நம்ம சொல்ற திருப்பி சொல்லுங்க. அதே மாதிரி அவங்க சொல்ற நம்ம திருப்பி சொல்லி பார்க்கணும். சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அதாவது சில பேர் கோவப்பட்டுருவாங்க, ஆனால் அதையும் கொஞ்சம் பொறுத்து சகிச்சு அப்படிதான் பண்ணி ஆகணும். அது ஒரு வகையான மாதிரி. அப்புறம் வந்து சுச்சுவேஷனல் காமெடிஸ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த வியூஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் இங்கிலீஷ்லாம் பேசுறேன். ஆமாங்க, இங்க வந்துருது. அது ஒரு கண்ணோட்டத்தை மாத்தி இன்னொரு கண்ணோட்டம்னு சொல்லுவாங்க. அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் சொல்லுவாங்க. காமெடிக்கு பொய் சொல்றதா ஞாபக சக்தி வேணுங்க. அதே மாதிரி காமெடி வரணும்னா உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி வேணுங்க. கிரியேட்டிவிட்டி இருந்தா கொஞ்சம் காமெடிஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாமாமா அப்படி நான் சொல்ல சயின்ஸ் சொல்லுது. சரி, அதெல்லாம் போகட்டும். இந்த மாதிரி எல்லாம் கொண்டாட முடியுமான்னு சொல்லி கேட்டேன். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணினா முடியும்னு சொல்றாங்க. அடுத்து வந்து இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா காமெடி வந்துட்டாவே நீங்க என்றென்றும் இளமையா மாறிடுவீங்க. என்றும் இளமை வந்துருமாமா உங்களுக்கு. அது மட்டும் உறுதின்னு சொல்றாங்க. வாழ்க்கையில எவ்வளவு ஒரு துக்கத்துல இருந்தாலும் ஜோக்ஸ் வந்துச்சுன்னா நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய இருக்க மீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாவே ஃபர்ஸ்ட் சர்ப்ரைசிங் மொமெண்ட்டை கொண்டு வருவாங்க. அது இல்லைன்னா எக்ஸாகரேட்டிங் மொமெண்ட்டை கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி போற மீம்ஸ்லயும் முக்காவாசி என்ன இருக்கு இன்க்ளூட் ஆகும் காமெடிஸ் இருக்கு. அதுல மீம்ஸ் பாத்தீங்கன்னாவே ஒரு அளவுக்கு நீங்க காமெடி பீப்புளா மாற வாய்ப்புகள் இருக்கு. அதுல நிறைய சோர்ஸ் நான் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ மீம்ஸ் இப்போ இருக்கிற மீம் கிரியேட்டர்ஸ் ஒரு எக்ஸாகரேட்டடான ஒரு காமெடி பீப்புள்ஸ் தான். அது அவங்களே அப்பப்போ ஃபாலோ பண்ணிக்க வேணுங்கிறப்போ. ஸோ இவ்வளோதான் சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வகையான காமெடிஸ் இருக்கு. இந்த காமெடிஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இந்த ஒரு ஸ்கில்ல நீங்க உள்ள கொண்டாண்டீங்கன்னா நீங்க என்னைக்குமே ஒரு ஆல்ஃபா பீப்புளா மாறலாம். அப்புறம் இந்த ஸ்டஃபா மறக்காம உங்களுக்குள்ள வளர்த்துக்குங்க. ஸோ தான் டைம் வாட்சிங் திஸ் வீடியோ.